வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி பர்த்டே வந்தது. தளபதியோட பர்த்டேக்கு த்ரிஷா மேடம் ஏதாவது ஃபோட்டோ போடுவாங்களான்னு சொல்லி பல பேர் இங்கே வெறிகொண்டு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தளபதி பர்த்டே அன்னைக்கு த்ரிஷா மேடம் எந்த ஃபோட்டோவும் போடல. எல்லாத்துக்குமே ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் மக்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு த்ரிஷா மேடம் ஒரு ஃபோட்டோ அடுத்த நாள் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் த்ரிஷா மேடம் போட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ ஏஐ வச்சு கிரியேட் பண்ணியிருக்க ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ஒரிஜினலே இல்லைன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி சுசித்ரா மேடமும் சொல்லிட்டு இருந்தாங்க. சுசித்ரா மேடம் உங்களுக்கு தெரியும், பல விதமான கான்ட்ரோவர்சி டாக்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடம் போட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு, அக்கா போட்டது ஏஐ ஜெனரேட்டட் போட்டோவா? இட் டசன்ட் லுக் நேச்சுரல். தட் ஃபேப்ரிக், இந்த காலர் எதுவுமே நேச்சுரலா இல்ல, எல்லாம் 2Dயா இருக்கு. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஜூம் இன் பண்ணி பாருங்க. தட்ஸ் நாட் a real shirt. And she's taken his assembly face, I think. அவருடைய ஏஐ இப்படிதான் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். பர்த்டே கேக்கோட கூட 3 டிராமிசு டப்பா வச்சிருச்சு முன்னாடி. நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது இதுதான். அந்த ஃபேப்ரிக்கும் அந்த டேபிளும் பிளெண்ட் ஆயிடுச்சு இன் ரியல் போட்டோகிராஃப். பட் ஏஐ ஜெனரேட் பண்ணும்போது அது ஷர்ட்டையும் டேபிளையும் பிளெண்ட் பண்ணிருச்சு. இந்த ஃபோட்டோ ஏஐ வச்சு கிரியேட் பண்ணியிருக்கா, இதை பார்த்தாவே தெரியலையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல யூடியூபர்ஸ் பல பேரும் வந்துட்டு இது ஏஐ கிரியேட் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ, இது இப்போ எடுத்த ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதில் தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸ்கின் டோன் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்குன்ட்டு இது மாதிரி வந்துட்டு அவங்கள ஸ்கின் டோன் எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருந்தது. 2 பேர் மேலேயுமே ஸ்கின் டோன் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி ஹேர் கலரும் சரி, அது மேலே லைட் படுறதும் சரி, எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஜூம் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே பெருசாக எதுவும் க்ரியேட் பண்ண மாதிரி தெரியல. நார்மலாக இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் பண்ண மாதிரி இருக்குது. அங்கே ஏதாவது மிரரில் யாராவது தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது அன்வான்டான ஒரு பொருள் இருந்திருக்கலாம், அது விசிபிளாக இருந்தனால அதை ப்ளர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் மைல்டாக எடிட் பண்ணியிருக்காங்க, ப்ளர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்குது. மற்றது எதுவுமே வந்து எடிட் பண்ண மாதிரி தெரியல. இந்த கேக்கை பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இப்படி சந்தோஷமாக சிரித்த மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த இடத்துல இருக்க இந்த ஃபோனை நோட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்துட்டு iPhone 17 Pro Max. ஏன்னா இந்த கேமரா டிசைன் வந்துட்டு இந்த கட் அவுட்டில் இருக்க மாதிரி இப்போ தான் இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணி 7-8 மாதம் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவே வந்துட்டு இப்போ இந்த பர்த்டேக்கு எடுத்ததுக்கான ஃபோட்டோ அப்படிங்கிறத நம்ம எதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்தும் வந்துட்டு எதுக்கு அந்த சுசித்ரா மேடம் வந்துட்டு எதுக்கு இது ஏஐ கிரியேட் பண்ண ஃபோட்டோன்னு சொன்னாங்கன்ட்டு தெரியல. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் ஏஐலேயே திரும்ப அப்லோட் பண்ணி இது ஒரிஜினலாக இல்லை ஏஐ கிரியேட் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறத யோசித்தேன். ஸோ இதுக்காக நான் 3 ஏஐஸை சூஸ் பண்ணேன். ஒன்று குரூக், இன்னொன்று ஜெமினி, இன்னொன்று சாட் ஜிபிடி. இந்த 3 ஏஐக்கிட்டையும் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி இது ஒரிஜினல் ஃபோட்டோவா இல்லை ஏஐ கிரியேட் பண்ணதா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். என்ன சொல்லுதுங்கிறது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது குரூக்கில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், கேன் யூ அனலைஸ் திஸ் இமேஜ் இட்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் ஆர் ஒரிஜினல் கேப்சர்டுன்னு சொல்லி நான் குரூக்கில் கேட்டிருந்தேன். அதுக்கு குரூக் வந்துட்டு 22 செகண்ட்ஸ் வந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அது என்ன சொல்லியிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த இமேஜ் வந்துட்டு ஒரிஜினல் தான், ரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி குரூக்கே சொல்லியிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு இது நாட் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கிறதையும் குரூக் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கு. அந்த இமேஜில் இருக்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் அது சொல்லியிருக்கு. ஸ்கின் டெக்ஸ்சராக இருக்கட்டும், ஹேண்டு, ஃபிங்கர்ஸு, ஐஸு, ஹேரு, லைட்டிங்கு, ஷேடோஸு, கேக்கோட டீட்டெயில்ஸு, ஸ்மால் டெஷர்ட்ஸு, பேக்ரவுண்டு, ஃபோன் ஆன் டேபிள், அது முதற்கொண்டு ஓவராலாக காம்போசிஷன் என்னங்கிறதையும் வந்துட்டு எல்லாமே வந்து கேண்டிடாக ஒரு எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறத, நேச்சுரல் எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறத தான் அது தெளிவாக சொல்லுது. ஜெமினி கிட்ட கேட்குறேன். ஜெமினி ப்ரோ வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இமேஜை வந்துட்டு அது ஒரிஜினலாக ஏஐ ஃபோட்டோ அப்படிங்கிறத ஜெமினி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஜெமினி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ரெண்டாவது இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைங்கிறதையும் அதுவும் தெளிவாக போட்டுருச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா நாட் மேட் வித் கூகுள் ஏஐ, அதாவது இந்த ஜெமினி ஏஐ வச்சு நாங்கள் இந்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ ஜெமினிலையும் க்ரியேட் பண்ணலை, ஜெமினியும் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கு. மூணாவதாக நம்ம சாட் ஜிபிடியில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு சாட் ஜிபிடி என்ன பதில் சொன்னிச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சாட் ஜிபிடி என்ன இதில் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா, 2 பேர் வந்துட்டு கிச்சனில் உட்காந்து கேக்கு டெசர்ட்ஸ்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டேபிள் மேலே லைட்டிங்கு, ரெஃப்ளெக்ஷனு, ஷேடோஸு, ஸ்கின் டெக்ஸ்சர், ஹேரு, கேக்கு, இது எல்லாமே வச்சு இது வந்துட்டு ரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுவே
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. எல்லாமே ரியலாக தான் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கு. எங்கேயுமே வந்துட்டு இது ஏஐயில் கிரியேட் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, இது ஏஐனால கிரியேட் பண்ண ஃபோட்டோவே கிடையாது, ஒரிஜினலாக எடுத்த ஃபோட்டோ தான் அப்படிங்கிறது அதுவே சொல்லிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த பொழப்பு? தளபதி விஜய் சார் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஹீரோவாக டாப் பொசிஷனில் இருக்க ஒருத்தர். அவருக்கு பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கிட்ட இருக்கவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பல பேர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் த்ரிஷா மேடமும். அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்குள்ளேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பழப்பம் நாரிடும். சரியா? தளபதி விஜய் சார் கூட த்ரிஷா மேடம் ஹீரோயின்னு பல படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு இங்கே தப்பாக உட்காந்து பேசிட்டு எதுக்கு இந்த பொழப்பு? இந்த பொழப்புக்கு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் பல பேரை இந்த மாதிரி நம்ம பேச போகிறோம்.